அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த காணொளியிலும் ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்துக் கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன்,
இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடினோம். இங்கே சங்கீதக்காரன் வாஞ்சியாக எழுதுகிற இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை இருந்ததை நான் இந்த வசனத்தின் மூலமாக உணர முடியும். அவர் என்ன விரும்புகிறாராம்? சங்கீதக்காரனாகிய தாவீது விரும்புகிற இந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். என் வாய் உமது துதியினாலும், ஆண்டவரை துதிக்கிற துதியினாலே அவருடைய வாய் நிரம்பி இருக்கிறதை அவர் விரும்புகிறதை நாம் இங்கே இந்த வசனத்தின் மூலமாக உணர முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை எப்போதும் துதிக்கிறவராய் காணப்பட்டார். ஆம், எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். அவர் சங்கீதம் 34 சொல்வது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதி, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு துதி, தேவனை உயர்த்துகிற ஒரு துதி. அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாறும். அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் மாறும். அவரை துதிக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? எப்பொழுதும் எப்பொழுதும் எக்காலத்திலும் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில இருக்கிறதா? அவருடைய அந்த மகத்துவத்தை நாம் நம்முடைய வாயில வைத்திருக்கிறோமா? மகத்துவத்தை நாம் உணர்கிறோமா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நாம் துதிக்கிற வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆம், ஆண்டவர் நம்மை அதற்காகத்தான் உருவாக்கினார். அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் இந்த உலகத்திலே வந்ததற்கு என் குடும்பம், என்னுடைய சுற்றம், எனக்கு இருக்கிற காரியங்கள், இவைகள்தான் முக்கியமானவைகள் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் ஜனம் என்னை துதிக்க வேண்டும் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எக்காலத்திலும் ஆண்டவரை துதிக்கிறோமா? சில வேளைகளிலே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு நிறைந்திருக்கிற பொழுது நாம் துதிக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எத்தனையோ சூழ்நிலைகளில் அவருக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள். சவுல் தாவீதை துரத்துகிற பொழுது, தாவீதை அவர் கொலை செய்ய வேண்டும் என்று தேடுகிற பொழுதெல்லாம் அவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். அப்பொழுதும் அவர் ஆண்டவரை துதிக்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது நாம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி முடியும் என்று கேட்கிறீர்களோ? தேவன் உதவி செய்வார். துதித்து பாருங்கள். துதிக்கும் அன்றைக்கு பவுலும் சீலாவும் அங்கே அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையிலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். என்ன ஆயிற்று? அங்கே கட்டுகள் அறுந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலரில் வாசிக்கும் பொழுது தெரியும். அங்கே பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்தார்கள். துதி கட்டுகளை அறுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கட்டுகளோடு இன்றைக்கு நாம் காணப்பட்டிருந்தாலும்,
எப்படிப்பட்ட கட்டுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கட்டுகள் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவைகள் அருந்து போகும். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் மாறும், கட்டுகள் நம்மை விட்டு விலகும். ஜெபிப்போம். அப்படியே இருந்த இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாப்பா, தாவீது உன்னுடைய வாஞ்சை நாம் எங்கே சங்கீதம் 71:8 பார்க்கிறோம். அவர் விரும்பினார், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று. ஆமாப்பா தகப்பனே, எப்பொழுது நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும். துதித்தலே ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இப்பொழுதும் துதிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். கஷ்டங்கள் பாடுகள் நெருக்குகிற வேளையில் நாங்கள் உம்மை துதிக்க இயலாமல் ஆண்டவரை சோர்ந்து போகிறோம்ப்பா. இந்த சோர்வை நீக்கும். யார் யார் இன்றைக்கு இப்படிப்பட்ட சோர்வுகளில் காணப்படுகிறார்களோ, உம்மை துதித்து கொண்டு இருக்கிறவர்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே அவர்களை சோர்வுகள் அவர்களை விட்டு நீங்கட்டும் அப்பா. தொடர்ந்து துதிக்க உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதிருங்கள், துதித்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.